ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, அதாவது அன்னாபிஷேகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னாபிஷேகம் எப்போ வருது, இந்த அன்னாபிஷேகத்தில் என்னென்ன சிறப்பு விஷயங்கள், ஏன் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம அன்னாபிஷேகம்னு சொல்கிறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த அன்னாபிஷேகம் அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னா, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி வருதுங்க. இந்த அன்னாபிஷேகம் அனுசரிக்கப்படுது இந்த வருஷம். இந்த வருஷத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற நாளாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்துடைய அதிக தன்மை இருக்கும். இந்த நவம்பர் இங்கிலீஷ் டேட் படி எடுத்துக்கிட்டாலும் நவம்பர் 15 அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நம்பர் தான். வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர வாரம், பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த நாள் நீங்கள் என்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுதோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தானங்கள் கொடுக்கறதுனால நமக்கு நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்ய பிராப்தங்களும் அதிகமாக கிடைக்கும். சுக்கிரனுடைய நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது, முக்கியமாக உணவு தானமாக கொடுக்கறது. அதாவது நீங்கள் மூட்டை மூட்டையாக சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஒருத்தங்களுக்கு கொடுத்தா தான் அன்னதானம் அப்படிங்கிறது கிடையாது. சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு சும்மா கொஞ்சம் கொடுத்தா கூட அதை வாங்கி அவங்க சாப்பிட்டு திருப்திப்படுத்தினாலே அவங்க அன்னதானம் தான். அதுக்கு பேர் அன்னதானம் தான். ஸோ அதனால் உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க. இதுக்கு பிராப்தம் உடனடியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஏன் நம்ம அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, முக்கியமாக சிவபெருமானுக்கு நன்றி சொல்கிறது தான். நம்ம அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு, நல்ல உணவை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அன்னத்தை சாப்பிட்றதுனால தான் நமக்கு உடலில் நல்ல வலிமை கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு மட்டும் கிடையாது, உள்ளத்துக்கும் சேர்ந்து வலிமை கிடைக்குது. நம்மளுடைய உடலையும் சரி உள்ளத்தையும் சரி நல்லபடியாக வச்சுக்கிறதுல முதல் பிரதானமானது அன்னம் தான். ஸோ அந்த அன்னத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் தான். அவருக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த அறுவடை முடிஞ்சு ஃபஸ்ட்டு அவருக்கு அதை அன்னத்தால், ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், அதனால் அன்னத்தினால அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. முக்கியமாக ஜோதிட ரீதியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான், அதாவது சந்திர பகவான் சாபம் நிவர்த்தியான நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி. அதனால் சந்திரனுடைய தானியம் தான் நெல்லுனா அரிசி. ஸோ அந்த அரிசினாலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது. இந்த பௌர்ணமி, அதாவது ஐப்பசி மாதம்ல வரக்கூடிய பௌர்ணமி பூமிக்கு பக்கத்துலேயே, அதாவது பூமிக்கு மிக அருகில் சந்திர பகவான் வருவார். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம அன்னாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, மனிதர்களுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு தான். அந்த உணவுனால தான் நம்மளுடைய உள்ளமும் தூய்மையாகுது, உடலும் வலிமையாகுது. ஸோ அதை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் வகையில் தான் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம அன்னாபிஷேகமாக வணங்குறோம். எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது இந்த மாதம் ஒரு கைப்பிடி அரிசியாவது எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கணும். அதாவது மூட்டை மூட்டையாக அடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. உங்களால் என்ன முடியுது, ஒரு சிப்பம் முடியுதா, ஒரு சிப்பம், ஒரு மூட்டை முடியுதா, ஒரு மூட்டை அரிசியை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அரிசி மட்டும் கிடையாது, உணவு, அதாவது உணவாக நீங்கள் சமைச்சு கூட கொடுக்கலாம். அல்லது காய்கறி, பருப்பு, மற்ற தானியங்களும் நீங்கள் வாங்கி கோவிலில் தானமாக கொடுக்கலாம். இன்றைக்கி ஏழை பணக்காரன், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாருமே பாகுபாடே பார்க்காம அனைவருக்கும் உதவி செய்கிறது தான் இதோடைய இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு அம்சம். நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அது அப்படியே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய தலைமுறையும் காத்து நிற்கும். இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான தானங்களும்
பல தலைமுறைகளை வாழ வைக்கும். உங்களுடைய அடுத்தடுத்து போகக்கூடிய ஜென்ரேஷன்களுக்கெலாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னைக்கு செய்யக்கூடிய தானங்கள் தான் வந்து உங்கள் தலைமுறையை காத்து நிற்கும். உணவுனால ஏன் சிவபெருமானுக்கு அரிசி சாதம் வடிக்கிறோம் இல்லையா, இது வந்து ஏன் வந்து நம்ம சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகமாக இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் தான். இந்த அன்னமும் வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றா தான் கருதப்படுது. எப்படி அப்படின்னா, உணவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்கு இல்லையா, அது விளையிறது வந்து நிலத்திலிருந்து விளையுது. அதே மாதிரி காற்று அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நெருப்புனால அது வேகுது. இது வந்து எல்லா அடிப்படையிலும் நீர் வேணும். இந்த தானியம் வந்து விளையிறதுக்கு நீர் வேணும். இந்த பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தான் இது வருது. அதனால் இதுவும் ஒரு பஞ்சபூதம் தான். இந்த சாப்பாடு அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகமாகி அது வந்து பிரசாதமாக நமக்கு வரும். நம்ம நினைக்கிறோம் நம்ம இன்றைக்கி போய் சிவனை போய் பார்த்துட்டு வரணும்னு, அப்படி முடியவே முடியாது. அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் அவரை பார்க்கவே முடியும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சும்மா சொல்லலை இல்லையா. அதனால் இந்த அன்னாபிஷேகத்தில் வந்து சிவபெருமான் கிட்ட நீங்கள் வீட்டில் இருந்தே வேண்டிக்கணும். பகவானே, நான் உன்னை வந்து பார்க்கணும், எனக்கு கருணை காமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டுங்க. அப்போ தான் அவர் வந்து பர்மிஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்கும்லாம் கிடச்சிராது. அதாவது பிராப்தம் புண்ணியம் இதை செஞ்சவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது அவங்க வந்து கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க யாராவது. ஆனால் திடீர்னு ஒன்று போக முடியாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக தெரியும். வந்து சந்திர தசை நடக்கிறவங்களோ அல்லது சந்திர புத்தி நடக்கிறவங்களோ வந்து இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளுமே விலகி போயிருங்க. அதாவது கோடான கோடி, அதாவது இந்த அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு வந்து யார் ஒருவர் வந்து சிவபெருமானை வந்து வணங்கி அந்த அன்னத்தை வந்து பிரசாதமாக யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து கோடி லிங்கம் தரிசனம் பண்ணதுக்கு சமம். ஒரு கோடி லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுனா என்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும், அந்த புண்ணியமும் பிராப்தமும் நமக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. இந்த அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு உங்களால் என்ன முடியுதோ, இளநீர், பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் இதெல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அரிசி தானமாக கொடுக்கலாம். உங்களால் என்ன விஷயங்கள் முடியுதோ அத்தனையுமே நீங்கள் கொடுங்க. நம்ம வீட்டுக்கு இதனால் தானியங்கள் எப்போவுமே குறையாது. ஒரு வருஷத்துக்கு நல்லபடியாக, அதாவது உடல்லையும் எந்த கோளாறும் இல்லாமல் மனமும் நல்ல தெளிவான மனதோட பொருளாதாரத்துலேயும் ரொம்ப நல்லபடியாக இருப்போம். இது வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுமானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.